ஆப்பிள், ஆரஞ்சு, தோசா பாலெல்லாம் தோல் உரிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதுக்காகவே மார்க்கெட்ல ஒரு புது மிஷின் வந்திருக்கு. இந்த மிஷினோட பேரு ஃப்ரூட்ஸ் ஃபீலர். பழத்தை இந்த மிஷின்ல செட் பண்ணி 4 சுத்து சுத்துனீங்கன்னா பழம் தனியா தோல் தனியா வந்துரும். இந்த மிஷினோட விலை 700 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்தா இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். குப்பையில் வேஸ்ட்டாக கிடக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு எப்படி பயனுள்ள பொருளாக மாற்றுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மிஷினில் போட்டு துண்டு துண்டாக வெட்டிக்கிறாங்க. துண்டு துண்டாக வெட்டின பிளாஸ்டிக்கை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறாங்க. அது நல்லா பவுடர் ஷேப்க்கு வர வரைக்கும் நல்லா அரைக்கிறாங்க. அது பவுடர் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு மிஷினில் போடுறாங்க. அது நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி அது வெளியில வரும். அதே மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த பஞ்சை ஒரு இடத்துல இருந்து இழுக்கிறாங்க. நூல் மாதிரி வருது. அந்த நூலை எல்லாம் நல்லா ஒரு நூல் கண்டுல போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை எடுத்து சிவப்பு கலர்ல ஒரு லிக்விட் இருக்கு, அதுல போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்ச நேரம் காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு மிஷின்ல வச்சு சுத்துறாங்க. அதையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு சுத்துறாங்க. சுத்தும் போது ஒரு துணி மாதிரி வருது அவங்களுக்கு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு அதுக்கு மேல ப்ளூ கலர் லிக்விட ஊத்துறாங்க. அதை அந்த ப்ளூ கலர் லிக்விட்ல நல்லா ஊற வச்சு அலசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷின்ல போட்டு மேலே இருக்கிற நூலை இழுக்கிறாங்க. அது குல்லா மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் ஏது பூட்டுல 5 மேக்னெட் ஓட்டினா பூட்டு திறந்துடுதா? அதை எப்படியோ கேள்விப்பட்ட விக்டர் சந்தைக்கு போய் ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து அவர் பெட்டியை போட்டு பூட்டுறாரு. அந்த பூட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கிறாரு, திறக்குதான்னு சொல்லி திறக்கல. அடுத்து அமேசான்ல இருந்து மேக்னெட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. அதுல இருந்து 10 மேக்னெட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த மேக்னெட் எல்லாம் கையில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பூட்டு நல்லா பூட்டு இருக்கான்னு சொல்லி இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கிறாரு. மொதல் 5 மேக்னெட் வைக்கிறாரு, அது திறக்கல. மறுபடியும் 3, 2, 1 சொல்லி எல்லா மேக்னெட்டையும் ஒட்டிடுறாரு. அந்த பூட்டு திறந்துடுது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போனாலே திட்டுன்னு திட்டுறாங்க. அங்க பாருங்க, பாத்ரூம்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு டிவியே உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு பேரு தான் மிரர் டிவி. அதை பாக்குறதுக்கு பாத்ரூம்ல மாட்டி வைக்கிற கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிவின்ட்டே தெரியுது. இதுல தண்ணி பட்டா ஏதாச்சும் ஆயிடுமான்ட்டெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இதை வாட்டர் வாஷே பண்ணலாம். ஆனா கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா சுக்குநூறா உடஞ்சிடும். நீங்க வீட்டுல இருந்தபடியே பாக்ஸிங் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மியூசிக் பாக்ஸிங் மிஷினை வாங்கலாம். இதோட கான்செப்ட் என்னன்னா, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டீங்கன்னா அந்த பாட்டுல பீட் வரும்ல, அப்போ ஒரு ப்ளூ லைட் எரியும். அந்த லைட்டுக்கு நேரா குத்த வேண்டியதுதான். ஆனா விலை 10,000 ரூபா. போன்ல எப்படி வால்பேப்பர் செட் பண்றோமோ அதே மாதிரி போனோட பேக் கவர்லயே வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாமா? அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட விக்டர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவரு ஒரு பேக் கவர் வாங்கிக்கிறாரு. அந்த பேக் கவர் அவரோட போன்ல போட்டுக்கிட்டு அந்த பேக் கவர் வாங்கின பில்லுல ஒரு QR கோடு இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி அந்த பேக் கவருக்கான ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. அதை செக் பண்ணுங்கிறதுக்காக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அந்த போட்டோவை சூப்பரா எடிட் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த ஆப்குள்ள போய் அந்த போட்டோவை போனோட பேக் கவர்ல வால்பேப்பரா செட் பண்ணி அது சூப்பரா செட் ஆயிடுது. உங்களை மாதிரியே நானும் ஆரம்பத்தில் பார்த்து இதை ஒரு மினி ஃபேன் தான் நினைச்சேன். யூஎஸ்பியில் போட்டு ஒரு சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபேன் ரூபத்தில் இருக்கிற கடிகாரம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்கப்பா. ஏது டூத் பேஸ்ட்டை வச்சு கார் கண்ணாடி தொடச்சா தண்ணி கார் கண்ணாடியில் நிற்காதா? இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட விக்டர் கடைக்கு போய் ஒரு புது டூத் பேஸ்ட் வாங்கி அவர் கார் கண்ணாடியில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தண்ணி நிற்கிதான் செக் பண்ணிக்கிறாரு. ஆமா நிற்கிதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு டூத் பேஸ்ட்டை அவர் கார் கண்ணாடி ஃபுல்லா ஒரு இடம் கூட விடாம நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிறாரு. அந்த கண்ணாடி நல்லா பலன்ட்டு ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி தெளிச்சு பார்க்குறாரு, தண்ணி நிக்கல. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ஏது டூத் பேஸ்ட்டை வச்சு கார் கண்ணாடி தொடச்சா தண்ணி கார் கண்ணாடியில் நிற்காதா? இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட விக்டர் கடைக்கு போய் ஒரு புது டூத் பேஸ்ட் வாங்கி அவர் கார் கண்ணாடியில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தண்ணி நிற்கிதான் செக் பண்ணிக்கிறாரு. ஆமா நிற்கிதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு டூத் பேஸ்ட்டை அவர் கார் கண்ணாடி ஃபுல்லா ஒரு இடம் கூட விடாம நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிறாரு. அந்த கண்ணாடி நல்லா பலன்ட்டு ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி தெளிச்சு பார்க்குறாரு, தண்ணி நிக்கல. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ஏது டேட்டோ போடுறதுக்குன்ட்டு தனி மிஷின் மார்க்கெட்ல வந்திருக்கா? நாம என்ன டேட்டோ போடணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டோவை அதுல செட் பண்ணி நாம கை இல்லைன்னா காலில் ஒரு தடவுனா அந்த டேட்டோ அப்படியே நம்ம கை காலில் வந்துடுதா? அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட விக்டர் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அவரும் ஒரு மிஷினை வாங்கிக்கிறாரு. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு தண்ணி பாட்டில், 3 கவர், கடைசியா ஒரு மிஷின், 2 பேட்டரி இருக்கு. அந்த மிஷினோட பின்பக்கத்தை திறந்து
2 பேட்டரியையும் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்சல்ல ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சுல, தண்ணியா அது லோஷனான்னு எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை கை ஃபுல்லா தடவிக்கிறாரு. அதை கொஞ்ச நேரம் காய வச்சதுக்கு அப்புறம் அந்த மிஷின்ல அவருக்கு என்ன லோகோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கிட்டு அவர் கையில அப்படியே தடவுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லோகோ அவர் கையில வந்துடுது. எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். இந்த டேட்டோ கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.